திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய சுயமரியாதை இயக்க வரலாறு நூல் வெளியீட்டு விழா ஆசிரியர் கி வீரமணி வெளியிட ஆராசா பெற்றுக் கொள்கிறார். வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கலைஞர் அரங்கம், அண்ணா அறிவாலயம். கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாரு. பால்டாயில் பாபுன்னு நான் போஸ்ட் ஓட்டுறேன்னா இல்லையா பாரு. நீ உள்ளேயே வரல, உன்னை உள்ளேயே விடல. நாங்க எதுக்குடா உன்னை கெட் அவுட் சொல்றோம்? இல்லை, சூரியன் உதிக்கிற போதே 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து யோகா பண்ணி அப்படி வந்து ட்ரம்ப்புக்காக விஸ்கிக்கான வரியை கம்மி பண்ணியிருக்காரு. அசிங்கமா இல்ல? நீ தமிழ்நாட்டை டாஸ்மாக் கிண்டல் பண்ணி உன் தலைவன் ட்ரம்ப்புக்கு பயந்துட்டு விஸ்கிக்கு வரியை கம்மி பண்ணியிருக்காரு. இதுக்கு 3:30 நீ எந்திரிச்சா என்ன, எந்திரிக்காமையே தூங்கிக்கிட்டு இருந்தா என்ன? இவன் வேலை பார்க்குற ஒரே இது அமித்ஷாவை எப்படியாவது அமித்ஷா கால நக்கணும், அமித்ஷாவை வந்து அமித்ஷாவின் பார்வை பண்ணணும். அண்ணாமலை அம்மனமா ஓடுறாங்கிறதுக்காக அதை பார்த்து நம்மளே செய்த போதாவது ஒரு கட்சியாக மதித்தாங்க. அக்காவும் தம்பியும் சேர்ந்து திமுக வீட்டுக்கு அனுப்ப போறோம்னு சொல்லிட்டாங்களே. சொல்லிட்டான், அக்கா தம்பிக்குள்ளேயே யாரு தலைவர்னு ஒண்ணு இருக்கு. அக்கா பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காங்க. உன்ன மாதிரி நானும் போய் கும்பமேளால முங்கிட்டு ட்ரெயின்ல சண்டை போடுறதுக்கா? வீடியோல இல்ல, உண்மையிலே பண்ணிருக்காங்க. உண்மையான வீடியோ பாக்கலையா நீங்க? முன்னாடி தான் உடைச்சாங்க. உண்மையான வீடியோ பாக்கலையா நீங்க? அது இவங்க பண்ணது இல்ல, உண்மையான வீடியோ அது. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம். வணக்கம். தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா, வாயை திறந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாடுறா பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சவால் விட்டுருக்காரு உதயநிதிக்கு. அன்பில் இந்த பந்தா பண்ற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு முன்னாடிலாம் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். கிரிக்கெட் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு எவனாவது ஒருத்தன் ட்ரெஸ்ஸை ஒத்துட்டு ஓடுவான் தெரியுமா உள்ள. அப்போ எல்லார் கவனமும் அந்த பக்கம் போயிடும். அந்த மாதிரியான ஒன்றிய அரசு மீதான தமிழக மக்களின் கோபத்தை, ஒன்றிய அரசு எவ்வளவு ஒரு மிரட்டல் தொனியில் நம்மகிட்ட வரியை வாங்கிட்டு உனக்கு தர முடியாதுன்னு சொல்லுவதன் மீதான தமிழக மக்களின் கோபத்தை திசை திருப்புவதற்காக அண்ணாமலை இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாருங்கிறத தவிர இதுல வேற ஒரு அரசியலும் கிடையாது, ஒரு உண்மையும் கிடையாது, ஒரு நோக்கம் கிடையாது. உலக தலைவர் மோடி அவரை கெட் அவுட் மோடி நீ சொல்லுவியா? கெட் அவுட் மோடி நாங்க சொல்ல, அமெரிக்கா சொல்லிருக்கு. அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்கா என்ன சொல்லுது? 2 தடவை கையில சங்கிலி போட்டு அனுப்பிச்சு விட்டுச்சு. கையில சங்கிலி போட்டு அனுப்பின மற்ற நாட்டுக்காரங்க எல்லாம், நம்மளோட சின்ன சின்ன நாட்டுக்காரங்க எல்லாம் எதிர்த்து அந்த மிலிட்ரி ஏர்கிராஃப்டை அவங்க நாட்டுல இறங்க விடல. அது மட்டும் இல்ல, திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. மரியாதையா நீ ஃப்ளைட்ல அவங்கள மனிதர்களா நடத்தி அனுப்புன்னு மற்ற நாடுலாம் சொல்லிச்சு, கொலம்பியா முதற்கொண்டு. அமெரிக்கா செய்த, இந்தியர்களுக்கு செய்த இந்த கொடுமையை, கேவலத்தை ஆதரித்த ஒரே நாடு தெரியுமா? மோடியினுடைய இந்தியா. அதை ஆதரித்து பேசியவர் யாரு தெரியுமா? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாராளுமன்றத்துல பேசுறாரு. உங்களால உலகத் தலைவரா? அசிங்கமா இல்லையா? விகடன் போட்ட ஒரு ஏன் அப்படி நடத்தப்படுகிறார்கள்ன்ற விளக்கம் தானே சொன்னாரு வெளியுறவுத்துறை அமைச்சர். ஏன் அப்படி? அதுக்கு என்ன நீ விளக்கம் கொடுக்குற? அமெரிக்காக்காரன்ல விளக்கம் கொடுக்கணும். நீ கோவம்ல படணும். கிரிமினல்ஸ் அவங்க இல்லையே, அவங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் தானே, மனிதர்கள் தானே. குற்றச்செயல் செஞ்சாங்களா? கொலை பண்ணாங்களா? கொள்ளையடிச்சாங்களா? சங்கிலி போட்டு கூட்டிட்டு வர வேண்டிய தேவை என்ன? உன்னை அப்ப எங்க வச்சிருக்கான் பத்தியாசி? உன்னுடைய கோடி மீடியாவை வச்சு நீ பெரிய தலைவர்னு இந்தியாவுக்குள்ள காட்டலாம். அமெரிக்காக்காரனை ஏமாற்ற முடியாது, பிரிட்டிஷ்காரனை ஏமாற்ற முடியாது. அவன் உன் தலைவனை எப்படி நடத்தணுமோ அப்படிதான் வச்சிருக்காங்க. பிரெஞ்சு தலைவர் எப்படி இவரை இக்னோர் பண்ணிட்டு போனார் பார்த்தீங்க. இவரை உலக அளவிலேயே கோமாளியா தான் பாக்குறாங்க. இந்தியாவில் வட இந்தியர்களை தவிர மோடி அனைத்து தலைவர்களுக்கும் கோமாளிகளின் கோமாளியா தான் இருக்காரே தவிர அவரை உலக தலைவர்னு சொல்லுவதே தமிழ்நாட்டிலையும் கோமாளியா தான் பாக்குறோம். அதனால இதெல்லாம் வந்து பல காலமா கேட்டு புளிச்சு போன ஒரு விஷயம். சூரியன் உதிக்கிற போதே 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து யோகா பண்ணி அப்படி வந்து களைப்பு தெரியாம வேலை செய்யறாரு மோடி. சூரியன் உதிச்ச பிறகுதான் நீங்க எல்லாம் எழுந்துக்கிறீங்க அப்படின்னு உதயநிதியும் அன்பில் மகேஷும் சொல்றாரு அண்ணாமலை. அதனால என்ன? இதனால என்ன யூஸ் கிடைச்சிச்சு? நீ 3:30க்கு எந்திரி, 2:30க்கு எந்திரி, 1 மணிக்கு எந்திரி. இப்ப கலைஞர் காலையில 4 மணிக்கு எந்திரிப்பாரு, வாக்கிங் போவாரு, அறிவாலயம் போவாரு. முதல்வராக இருந்தா கோட்டைக்கு போவாரு, எதிர்கட்சி தலைவராக இருந்தா அறிவாலயம் போவாரு, இதை செய்வாரு, இந்த அறிக்கை விடுவாரு, இப்படி முன்னேற்றம் நடந்துச்சு, இதை கொண்டு வந்தாரு, இந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்தாரு, இந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இதை செஞ்சாரு, இந்தியாவிலே முதல் ஐடி தொழில்நுட்பத்துக்கு கொள்கையை வகுத்தாரு, மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாரு, யூடிசிக்கு எதிராக முதல் சட்டம் போட்டாருன்னு நான் லட்சம் சொல்ல முடியும். பெண்களுக்கான சொத்துரிமை கொண்டு வந்தாரு, லட்சம் சொல்ல முடியும். நீங்க சொல்லு, உன் தலைவன் செஞ்சது டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவியா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தார், பன்னுக்கு ஒன்று கிரீமுக்கு ஒன்று ஜிஎஸ்டி கொண்டு வந்தாருன்னு சொல்லுவியா? ட்ரம்ப் காலில் போய் விழுந்தாருன்னு சொல்லுவியா? என்ன சொல்லுவ? இன்னைக்கு ட்ரம்ப்புக்காக விஸ்கிக்கான வரியை கம்மி பண்ணியிருக்காரு. அசிங்கமா இல்ல? நீ தமிழ்நாட்டை டாஸ்மாக் நீ கிண்டல் பண்ணி உன் தலைவன் ட்ரம்ப்புக்கு பயந்துட்டு விஸ்கிக்கு வரியை கம்மி பண்ணியிருக்காரு. இதுக்கு 3:30 நீ எந்திரிச்சா என்ன, எந்திரிக்காமையே தூங்கிக்கிட்டு இருந்தா என்ன?
நீ செய்யறது, நீ எத்தனை மணிக்கு வேணா எந்திரி. நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கிறதுனாலயே ஒருத்தன் பெரிய இதுவா? உனக்கு ஏதாவது நோயா இருக்கும், தூக்கமின்மையா கெட் இருக்கும். அவுட் மோடி நீ சொல்லி பாரு. சொல்லிட்டே பால்டாயில் இருக்காங்க. பாபுன்னு நான் போஸ்ட் ஓட்டுறேன்னா இல்லையா இன்னைக்கு பாரு. எல்லாருமே வந்து கெட் அவுட் மோடின்னு ட்விட்டர்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, உள்ள உள்ள விட்டவனை தான் நமக்கு வந்து கெட் அவுட் சொல்ல முடியும். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க எதிரினா, நீங்க என் வீட்டுக்குள்ள வந்தா தானே கெட் அவுட் சொல்ல முடியும். நீ உன்னதான் நாங்க வீட்டுக்குள்ள விடவே இல்லையே. உன்னை எதுக்கு நாங்க கெட் அவுட் சொல்லணும்? உன்னை வெளியே தானே நிறுத்தி வச்சிருக்கோம். நீ கும்பமேளாவோட நின்னுக்க. நீ ட்ரெயின்ல எப்படி உன்னுடைய மக்களை ஏற வச்சிருக்க? எப்படி காட்டு மிராண்டிகளை போல ஒரு சமூகத்தை வளர்த்து வச்சிருக்க? அதோட நின்னுக்க. நீ உள்ளேயே வரல, உன்னை உள்ளேயே விடல. நாங்க எதுக்குடா உன்னை கெட் அவுட் சொல்லணும்? அதெல்லாம் தேவையில்லை. நீ என்னத்த வேணா உளறிட்டு போன. அண்ணாமலை அம்மனமா ஓடுறாங்கிறதுக்காக அதை பார்த்து அம்மா அண்ணாமலை அம்மனமாக ஓடியதன் மீதான உங்கள் கருத்து என்ன நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் ஏதோ ஓடுறாருன்னா அவருடைய இஷ்டம், ஹாபி, அவருடைய தொழில் முறையா அது இருக்கலாமே தவிர நம்ம பதில் சொல்ல இல்ல வேண்டியது. இப்ப அண்ணாமலை அண்ணா சாலைக்கு முடிஞ்சா வந்து பார்க்க சொல்லுங்கன்னு உதயநிதி சவால் விடுறாரு. இப்ப உதயநிதிக்கும் அண்ணாமலைக்குமான சண்டையை அது மாறிச்சு இல்ல, அதே பிரஸ் மீட்ல அழகா அடுத்த வரியே துணை முதல்வர் தெளிவா சொல்லிட்டாரு. இது திசை திருப்புற வேலை. நம்ம என்னவோ அதுல மட்டும் கவனம் செலுத்துவோம். அதை தான் நானும் சொல்றேன். நீ அண்ணாமலை ஒரு ஆளு கிடையாது. அண்ணாமலை அமித்ஷாவுக்காக வேலை பார்க்கிற ஒரு அல்லக்கை. அமித்ஷாவின் அல்லக்கை. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. அண்ணாமலைக்கும் இதர மாநிலங்களின் பாஜக தலைவர்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? இதர மாநிலங்களின் பாஜக தலைவர்லாம் அந்தந்த மாநிலத்திற்காக வேலை பார்க்குறான். அந்தந்த மாநில பிஜேபிக்காக வேலை பார்க்குறான். அந்த மாநிலத்தில் முன்னேறதுக்காக வேலை பார்க்குறான். இவன் வேலை பார்க்குற ஒரே இது, அமித்ஷாவை எப்படியாவது அமித்ஷா காலை நக்கணும், அமித்ஷாவை வந்து அமித்ஷாவின் பார்வை பற்றணும், அமித்ஷாட்ட அப்ரைசல் வாங்கணும். அதுக்காக இங்க எப்படி கத்தனையா பார்த்தீங்களா, எப்படி அசிங்கப்படுத்தினு தெரியுமா? நான் இங்க போய் ரிப்போர்ட் கொடுப்பானே தவிர இங்க நீங்க ஒரே ஒரு எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, என் கல்விக்காக தானே கொடுக்குறாங்க. ஒரே ஒரு விஷயம், நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். பாஜகவின், குறிப்பாக தமிழக பாஜகவின் அண்ணாமலையின் இந்த செயல்களால் தமிழ்நாட்டுல பாஜக வளருமா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய இடங்கள்ல 3வது இடம் வந்துச்சு. 3 பேர் என்ன 2வது இடம் 2வது இடம் வரும். இது என்ன? இது ஒண்ணு நீங்க என்ன நாம் தமிழர் மாதிரி பேசுறீங்க? ஈரோட்டில் நாம் தமிழர் 2வது இடம் சொல்ல முடியுமா? அதாவது தமிழிசை இருந்த போதாவது ஒரு கட்சியாக மதித்தார்கள். இப்ப அதை வந்து ஒரு அருவருப்பான, அநாகரிகமான ஒரு 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 கும்பலாகத்தான் பார்க்கிறாங்களே தவிர, அக்காவும் தம்பியும் சேர்ந்து திமுக வீட்டுக்கு அனுப்ப போறோம்னு சொல்லிட்டாங்களே. சொல்லிட்டேன். அக்கா தம்பிக்குள்ளேயே யாரு தலைவர்னு ஒண்ணு இருக்கு. அக்கா பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஏன்னா கவர்னர் பதவியெல்லாம் உங்களை நம்பி விட்டுட்டு வந்தேனடா, திருப்பி இவனை தலைவர் ஆக்குறீங்களா? நான் அதெல்லாம் விட மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியது. இப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது நீங்க ஒரு பதிவும் போட்டிருந்தீங்க சமூக வலைதளங்கள்ல, அதாவது பரிதாபங்கள் குறித்து. பரிதாபங்கள் சேனல்ல வந்து ஏற்கனவே அவங்க திருப்பதி லட்டு குறித்து ஒன்று போட்டாங்க. அது நிறைய பேரோட சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணுதுன்னு சொல்லி அந்த வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க. இப்ப நார்த் இந்தியன் ட்ரெயின் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கும் சில எதிர்ப்புகள் வருது. நார்த் இந்தியன்ஸ் யாருமே வந்து படிக்காதவங்க, அவங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்ற துணில அந்த வீடியோ இருக்கு. அது ரொம்ப கொண்டாடக்கூடிய வகையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாமியார் பரிதாபங்கள்னு போடுறாங்க. மாமியார்கள்லாம் எதிர்த்து மாமியாரோட உணர்வு பரிதாபம் அந்த இதை தூக்கிடலாம். மாமனார் பரிதாபங்கள்னு போடுறாங்க, அது தூக்கிடலாம். அம்மா பரிதாபங்கள்னு ஒன்று போடுறாங்க. எங்க அம்மா பண்றதெல்லாம் காமெடியா சொல்றாங்க. எங்க அம்மாவோட சென்டிமெண்ட் ஹர்ட் ஆகுதுன்னு தூக்கிடலாமா? நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். இல்ல கண்ணாடியை உடைக்கிறது, ட்ரெயின் கண்ணாடியை உடைக்கிறது. அங்கேதான் நான் வரேன். பரிதாபங்கள் அந்த மக்களினுடைய இழிவான நிலையை, வாழ்க்கை நிலையை கேலி செய்யல. எப்படி படுற ஏழையா இருக்கான், எப்படி படுற படிக்காம இருக்கான், கேலி செய்யல. அரசு அவர்களுக்கு இழைக்கிற துரோகத்தை கேட்க வக்கில்லாமல் அல்லது கேட்பதற்கான அறிவு இல்லாமல் சக மனிதன் மீது குற்றச்செயல்களை செய்து கொண்டிருக்கிற, கிரிமினல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபடுகிற அவருடைய குணத்தை, கலாச்சாரத்தை, அநாகரிகத்தை கிண்டல் செய்யறாங்க. ஒண்ணு. இதே நார்த் இந்தியர்கள், இதே வட இந்தியர்கள் இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு வைங்க. இப்ப நீங்க பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க, பஸ்ஸே இல்லைன்னா தமிழக மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அங்க அப்படியே உட்காந்து தர்ணா பண்ணியிருப்பாங்க, பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்க போலீஸ் வந்திருக்கும், அமைச்சரை கூப்பிடுன்னு அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருப்பாங்க, மறியல் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இங்கே வாங்க. இதே வட இந்தியர்கள் அதே மாதிரி அதே ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து மறியல் பண்ணியிருந்தாலோ, தர்ணா பண்ணியிருந்தாலோ, மொட்டையனை கேள்வி கேட்டிருந்தாலோ யாரும் வந்து கிண்டல் பண்ண போறதில்லை. அதை விட்டு உள்ள உட்கார்ந்துருக்கணும் இந்திக்காரன் தானே. உள்ள உட்கார்ந்துருக்கிறவன் வந்து சாமானியன் இல்லையா? அடி வாங்கினவன் சாமானிய வடக்கன் இல்லையா? அவன் வந்து அடித்தட்டு மக்கள் இல்லாமல் மேல்தட்டு மக்களா உட்கார்ந்துருந்தா, அரசாங்கத்தின் மீது காட்ட வேண்டிய கோபத்தை தன் சக மனிதன் மேல இப்படி குற்றச்செயல்களாக காட்டுகிற அளவுக்கு அநாகரிகமா இருந்தா ஒரு வளர்ந்த சமூகம் உன்னை பார்த்து சிரிக்க தான் செய்யும். இல்ல குற்றச்செயல்கள்லாம் பாக்கு போட்டு துப்புறது சொல்றீங்களா? கண்ணாடியை உடைக்கிறது என்ன, உள்ள தண்ணி ஊத்துறது என்ன? ஒருத்தர் மேல தண்ணியை பீச்சு அடிப்பீங்களா நீங்க?
இல்ல இதுல இதுல வந்து பீச் அடிப்பீங்களா? ஏங்க லோகோ பைலட்ட இறக்கி விட்டுட்டு இன்ஜின்ல போய் உட்கார்ந்து இருக்கிறது பேர் குற்றச்செயல் இல்லாம என்னங்க அது? அது வீடியோல பணியை செய்ய காட்டுறது. விடாம வீடியோல இல்ல உண்மையிலேயே பண்ணிருக்காங்க. உண்மையான வீடியோ பார்க்கலையா நீங்க? இல்ல, கண்ணாடி தான் உடைச்சாங்க. உண்மையான வீடியோ பார்க்கலையா நீங்க? அது இவங்க பண்ணது இல்ல, உண்மையான வீடியோ அது. அதுல வந்து லோகோ என்ன பண்ணிட்டாங்க, இன்ஜினுக்குள்ள இருந்த டிரைவரை இறக்கி லோகோ பைலட்டை இறக்கி விட்டு நாங்கெல்லாம் ஃபேமிலின்னு சொல்லி ஏறிட்டாங்க. போலீஸ் வந்து வரிசையா இறக்குது. நீங்க என்ன உங்களுக்கு அதான் பாருங்களேன், நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவங்களுடைய ஊரில் உண்மையாக நடக்கிற ஒரு சம்பவத்தை உங்களால நடக்குதுன்னு நம்பவே முடியல. அப்ப இவ்வளவு வேறுபாடு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை காலங்காலமாக வளர்த்தெடுக்கிற நாசமா போன அந்த தலைவர்கள் நம்ம எப்படி கவர்ன் பண்ணணும், நம்ம எப்படி கல்வி விதிகளை அமைக்கணும், நம்ம எப்படி நிர்வாகம் பண்ணணும் நமக்கு சொல்லித்தர்ற இந்த அவல நிலையெல்லாம் எல்லாமே மறைமுகமாக இந்த பரிதாபங்கள் எபிசோட்ல வெளிப்படுது. இதை வந்து முற்போக்குன்ற பேர்ல நான் கட்டி கேட்கிறேன்றதெல்லாம் வந்து ஒரு மூளை இல்ல, நீங்கி இங்கேயும் தனமா நான் அந்த பார்க்கிறேன். உழைக்கும் மக்கள் இங்கேயும் வராங்க. அவங்க மேல ஒரு பார்வை வருது இல்ல, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, ஒழுங்கு இல்லாம இருப்பாங்க, மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற சரி, மாதிரியான ஒரு அப்படித்தானே பார்வை இருக்காங்க. வந்துருது இல்ல. அப்படித்தானே இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணலாம் அத? இல்ல, அவனே அவங்க கிட்ட அப்படிதான் நடத்துக்கிறான். அவங்க கிட்ட தான் அதிகமான உழைப்பு சுரண்டல் இங்க நடக்குது. உழைப்பு இப்ப சுரண்டல்ங்கிறது அவங்களுக்கும் தனி சங்கம் டாபிக். வச்சிருக்காங்க. உழைப்பு சுரண்டல்ங்க தனி டாபிக். நீங்க அங்க வாங்க. இப்ப காலையில வந்து பொரி போடுறாங்க, பொரியில தண்ணிய ஊத்தி குடுக்குறாங்க. உழைப்பு சுரண்டல்ங்கிறது தனி டாபிக். சரியா? அதுக்குள்ள நான் வரல. அங்க அவங்க வந்து கீழ்த்தட்டு மக்கள் தான். ஒரு கீழ்த்தட்டு மக்கள் அவனே அவனுடைய ஆளே அவன் அண்ணன் தம்பியே உள்ள உட்கார்ந்திருக்கான். அவனை இப்படி நடத்துறது தமிழ்நாட்டுல நடக்குமா? அப்ப இத நாங்க கிண்டல் பண்ணாம பிளாட்ஃபார்ம் எப்படி டிக்கெட்டை செய்வாங்க? வச்சுக்கிட்டே டிராவல் பண்றாங்க அப்படின்றது எப்படிங்க? அப்படிதானங்க பண்றாங்க. ஏங்க அது கூட ஏங்க அவன் ட்ரெயின்லயே டிக்கெட் எடுக்க மாட்டேங்கிறான். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எப்படி எடுப்பான்? நீங்க என்ன ரொம்ப என்னமோ நம்பிட்டு என்னமோ அவன் இப்ப பெரிய இது மாதிரி நினைச்சிருக்கீங்க. அவன் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். நீங்க தமிழ்நாட்டுல ட்ரெயின்ல போனீங்கன்னா உங்ககிட்ட என்னங்க சொல்லி அனுப்புவாங்க? உன்னோட பேக பத்திரமா பாத்துக்குப்பா, பெட்டியை பத்திரமா பாத்துக்குப்பா. நார்த் இந்தியாவுக்கு போனா உன் சீட்டை பத்திரமா பாத்துக்குப்பான்னு சொல்லி அனுப்புவாங்க. இப்படிதான் நிலைமை இருக்கு. இப்படிதான் வச்சிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசினுடைய தோல்வி. அது மட்டும் இல்ல. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு அரசினுடைய தோல்வியை ஒரு சமூகமாக அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் தான் அந்த சமூகத்தை பற்றி உலகத்துக்கு ஒரு கருத்தை கொடுக்கிறது. அந்த கருத்து இப்படி நகைச்சுவையாக இருந்தா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இல்ல, ஏற்கனவே இப்ப நான் தினமும் வந்து ட்ரெயின்ல பயணம் பண்றதுனால எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஒரு ஒரு நார்த் இந்தியன் வந்து ஏதோ செய்யறாருன்னா அவங்க மேல நம்ம வந்து அதிகமா கோவப்படுறத பார்க்க முடியுது. எதுவுமே அவன் தவறே செய்திருந்தா கூட அது பெரிய குற்றம் மாதிரி அவனை வந்து எங்க அப்படி ஆக்குறது பண்றோம்? இருக்குல்ல. எங்க ட்ரெயின்லயே அப்படி நடக்குது பண்றோம்? அதெல்லாம். ஏன் நீங்க இதுக்கு போறீங்க? தமிழ்நாட்டுல அவங்கள உட்கார்ந்துருக்காங்க. மிரட்டுறது. படிச்சவன் ஒருத்தன் ஹிந்திக்காரன் வந்து தமிழ்நாட்டுல ஆபீசரா உட்கார்ந்திருக்கான். ஹிந்தி தெரியாதான்னு நம்மள கேக்குறானே. அது 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 எப்படி இருக்கும்? 10 வருஷமா இவ்ளோ அக்ரஷனா இந்தி திணிப்பு எப்பயுமே இருக்கு. இந்தி திணிப்பு வந்து இன்னைக்கு நேத்து நடக்கல. ஆனால் இந்த 10 வருஷம் அந்த மோடி வந்ததுல இருந்து வடக்கன்ங்கிற வார்த்தை எப்பங்க வந்துச்சு? வடக்கன்னு நீங்களும் நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோமா? இல்ல. அவன் தான் நம்மள மதராசிம்பான், கருப்பரம் நான் அதுல வந்து எழுதியிருப்பேன். இன்னைக்கு வடக்கன்ங்கிற வார்த்தையை இவங்க பண்ற கூத்துனால, மோடியின் அடிப்பொடிகள் நடிக்கிற கூத்துனால, அந்த ஒட்டுமொத்த சமூகமும் இன்னைக்கு கேலிக்குள்ளாக்கப்படுது. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்கு? நீங்க அந்த நான் அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேனே. இங்க கிண்டல் செய்யப்பட்டது மக்களின் அவலநிலை அல்ல. இங்கு கிண்டல் செய்யப்பட்டது அவலநிலையின் போது மக்கள் செய்த குற்றச் செயல்கள். அத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கிரிமினல் ஆக்டிவிஸ்ட் அங்க பண்ணது ஃபுல்லா கிரிமினல் தனம். சீட்ட எடுத்தது ஃபுல்லா கிரிமினல் தனம். ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறவன எந்திரிக்க சொல்லி உட்கார்றது பேரு கிரிமினல் தனம் இல்லாம என்ன? அதுக்கு தானே ரயில்வே போலீஸ் இருக்காங்க. தண்ணி அடிக்கலாமா நீங்க? ட்ரெயின் போயிட்டு இருக்கு, பீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்க, கண்ணாடியை உடைக்கிற, பாட்டிலுக்குள்ள பொம்பளைங்க மேல தண்ணியை ஊத்துற, எல்லாமே அங்க நடந்தது ஃபுல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். இதை கூட கிண்டல் பண்ணக்கூடாதா? இது என்ன அநியாயமா இருக்கு? இல்ல, இன்னொன்னு பரிதாபங்கள் மேல வந்து குற்றச்சாட்டுகளும் உண்டு. அவங்க வந்து இப்ப திமுக தலைவர் கிண்டல் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்கல்ல. ஏங்க எல்லாரையுமே கிண்டல் பண்ண எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா பரிதாபங்களை திட்டி கூட நான் எழுதியிருக்கிறேன். 200 ரூபாய் ஊப்பின்லாம் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் அவர்களுடைய அறியாமை. அது ஆனால் அதை சொல்வதற்கான நீங்க உடனே தடை பண்ணுன்றது வந்து எனக்கு ஒப்புதல் இல்லை. இன்னொன்னு சொல்றேன். தமிழ்நாட்டின் சிறந்த 10 ஆட்சியாளர்கள் ஒரு வீடியோ போடுறாங்க. அதுல பார்த்தா ராஜராஜ சோழன் யார் யார் பேரோ வருது. இவ்வளவுதான் அவர்களுடைய அரசியல் இதுவா ஒரு காலத்துல இருந்து இருக்குது. தலைவரை பத்தி பேசியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க, தலைவர் மாதிரியே மிமிக்ரி பண்ணியிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணலாம்? இல்ல, அவங்க போடுறத வந்து ஒரு முற்போக்கு அடையாளத்தோட ஏன் அணுகணும் அத? நான் முற்போக்கு அடையாளம்லாம் சொல்ல. முற்போக்குன்ற பேரை வச்சு போன எபிசோட பிற்போக்கு தலைவர்கள் எப்படி தடை பண்ணாங்களோ, இந்த தடவை முற்போக்கு தலைவர்கள் இது மாதிரி ஏமாத்திட்டு தடை பண்றதுக்கு ட்ரை பண்ணவோ, இல்ல அவர்களை வந்து எல்லா பக்கமும் ஒருத்தருக்கு வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருப்பது ரொம்ப தப்பு. நீ அவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
இருக்கு. அவங்களுக்கு வந்து லட்டுல சென்டிமெண்ட் இருக்குன்னா நீ இதுல வச்சுட்டு இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்றது ஒரு மூளை விங்கித்தனமா தான் நான் பாக்குறேன். இவங்க எல்லாம் ட்ரெயின்ல போய் இதே மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இப்ப இந்த மும்மொழி கொள்கை விஷயம் வந்து இன்னைக்கு திசை மாறி அண்ணாமலையும் உதயநிதியும் பேசிக்கிற அளவுக்கு அது மாறிடுச்சு. திசை மாறல. திசை மாறுவதற்கு அண்ணாமலை முயற்சி பண்ணுகிறார். அதற்கு திமுகவும் சரி, திமுக தலைவரும் சரி, துணை முதல்வரும் சரி, நாங்களும் சரி பலியாக மாட்டோம். நாங்க தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசின் எதேச்சிகாரத்தை, இம்பீரியாலிஸ்டிக் மைண்ட் செட்டை எங்களிடம் திருடி கொண்டு அந்த காசை திருப்பி தர மாட்டோம்னு சொல்ற அந்த திமிர்த்தனத்தை மக்களிடம் அம்பலப்படுத்துகிற வேலையில நாங்க தொடர்ந்து இருப்போம். அதை நீ என்ன பண்ணாலும் திசை திருப்போம். இது இந்தி திணிப்பு அல்ல, மூன்றாவது மொழி எந்த மொழியா வேணா இருக்கலாம்னு எவ்வளவு விளக்கம் சொல்லிட்டாங்களே. நீ ஒரு கையாலாகாத பைய, உனக்கு ஒண்ணுமே கேந்திரிய வித்யாலயா நடத்துற, இத்தனை ஸ்கூல் இருக்கு, தமிழ் வாத்தியாரே இல்ல, இந்த போட்டு ஆர்டிஐ தான் எடுத்து போட்டு கடிதம் எழுதுங்க. நாங்க எதுக்கு எழுதணும்? அது என்ன எங்க ஸ்கூலா? பள்ளிக்கல்வித்துறையில வருதா? நீ கடிதம் எழுதுன்னு சொல்றியே, உனக்கு அசிங்கம் அல்ல? உன் தோல்வியை இதுக்கு மேல ஒத்துக்க முடியுமா? அதாவது பாஜகவின் தோல்வி அண்ணாமலை இதுக்கு மேல ஒத்துக்க முடியுமா? அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் அறிவனா சமாளிக்கிறாரா? கடிதம் எங்க அமைச்சர் எதுக்கு எழுதணும்? நீ தமிழுக்கே தமிழ்நாட்டுல தமிழுக்கே வாத்தியார் வைக்க வக்கு இல்லாம நீ ஏமாத்திட்டு இருக்கிற. ராமநாதபுரத்துல இருக்க வாத்தியார் பேரெல்லாம் பாருங்க, காஷ்யப், அங்கூர் வாலா, சர்மா. இவங்க இன்னொரு ஒரு பாஜக வந்ததுல இருந்து ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது தெரியுமா? அங்க வந்து பயிற்று மொழி ஆங்கிலம் தானே, ஆனால் அனைத்து பாடங்களையும் அங்க இருக்கிற வட இந்திய வாத்தியார்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால ஹிந்திலேயே எடுக்கிறாங்க. இந்த அயோக்கியத்தனம் வேற மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த அங்குர் சர்மான்னு ஒருத்தர் இருக்கானே, இந்த மாதிரி நிறைய பள்ளிகள்ல, கேந்திரிய வித்யாலயங்கள்ல அவங்க குழந்தைகளும் இன்டராக்ட் பண்றதை ஹிந்தியில பண்றாங்க. இது எல்லாமே அப்ப தமிழ்நாட்டிலே நீ இப்படி நடத்திட்டு இருந்தீங்கன்னா, நீ எங்க இருந்து மூன்றாவது மொழி ஹிந்தி இல்ல, நான் அசாமி படிக்கணும்னா நீ அசாமி வாத்தியார் வச்சு கிழிச்சிருவியா? நீ தமிழ்நாட்டுல தமிழ் வாத்தியார் வைக்க உனக்கு வக்கு இல்ல. மூன்றாவது மொழியிலேயே திராவிட மொழி குடும்பங்களை ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுங்களேன். மலையாளம் சொல்லி கொடுங்க, வச்சிருவியா? தெலுங்கு சொல்லி கொடுங்க, வச்சிருவியா? மலையாளம் வாத்தியார் வச்சிருவியா? கன்னட வாத்தியார் வச்சிருவியா? நீ ஒரு அயோக்கிய. உங்களுடைய வாக்குறுதிகள் எதை வைத்து நம்பப்படும்? உங்களுடைய வரலாற்றை வைத்து நம்பப்படும். உன் வரலாறும் சரி, நிகழ்காலமும் சரி இவ்வளவு கேவலமா இருக்கும்போது எதை நம்பி உன்னுடைய வாக்குறுதியை சொல்ற? அது மட்டும் இல்ல, இன்னொரு அயோக்கியத்தனமும் இருக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிலாம் கிடையாது. தாய்மொழி தான் பயிற்றுப்பாடம் 5வது வரைக்கும்லாம் கிடையாது. அதுலயே இருக்கு வேறெவர் பாசிபிள்னு. நேற்று தான் அந்த ரெக்கார்டை வைத்து ஒரு நண்பர் கூட டிவி விவாதத்துல பேசினாரு. வேறெவர் பாசிபிள் இந்த மாதிரி வார்த்தைகளால் விளையாண்டு முழுக்க இந்தியை திணிப்பதற்கான ஒரு இது. இந்தியின்னு டைரக்டா வந்தா இவங்க நம்மள மூஞ்சில துப்பி விரட்டு வாங்கிட்டு மும்மொழி 3வது மொழி நான் எதை வேணா படிச்சு நீ என்ன சொல்றது? எதுக்கு கேட்பது ரொம்ப இப்ப நீங்க எதையாவது ஒண்ணு செய்யுங்க, காலைல எந்திரிச்சு 2 கிலோமீட்டர் ஓடுங்க. சும்மா சொல்றேன் பைத்தியம் மாதிரி உங்ககிட்ட வந்து எதுக்குன்னு கேட்பீங்களா நீங்க? இல்ல நீங்க பாட்டுக்கு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவீங்களா? எனக்கு தேவைன்னா நான் ஓட போறேன். அதை விட்டுட்டு நீ எதுக்கு 3வது மொழி படிக்க? நீ என்ன சாதிச்சிட்ட? நான் கேட்கிறேன், உன் ஊர் எப்படி வச்சிருக்க? ஃபீக்கல் வேஸ்ட், மனித கழிவு, மனித குடல்ல இருக்கிற மலத்துல இருக்கிற பாக்டீரியா இருக்குடான்னு ஆய்வு கொடுத்தா யோகி ஆதித்யநாத் பெரிய பயாலஜிஸ்ட் அடுத்த நாள் சொல்றாரு, இது வந்து குடிப்பதற்கு உகந்த நீர். நீலாம் வந்து சேர்ந்து ஒரு தேசிய கல்விக் கொள்கையை பண்ணுவ. நாங்க ஒரு வளர்ந்த மாநிலமா இருந்துட்டு இவ்வளவு சாதிச்சு காட்டி இருக்கிறோம். உன் ஜிடிபில 10% நாங்க போடுறது, நீ என்ன எங்களுக்கு வந்து கும்பமேளா தானே சொல்றீங்க? ஆமா, அங்க நிறைய தமிழர்களும் பக்தியோட தானே போறாங்க. பக்தியோட போலாம். நீ ஏங்க ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி, நான் என்ன சொல்லணும், ஒரு விஷயத்த ஒரு தண்ணி ஆராய்ச்சி பண்ணி உங்க நிறுவனம் தான், மத்திய அரசு நிறுவனம் தான் சொல்லுது, ஒன்றிய அரசு நிறுவனம் தான் சொல்லுது அது வந்து குளிப்பதற்கு உகந்த நீர் அல்ல, அது நீரே இல்லை, அதுல எஷரிஷா கோழி இருக்கு, வயிற்றுல இருக்கிற இதுல பாக்டீரியா இருக்குன்னு. யோகி ஆதித்யநாத், நான் என்ன சொல்றேன், பொய் சொல்றதுக்காக அறிவு வேணும்னு சொல்லுவாங்க. நீ இந்த பொய்யாவது ஒரு சயின்டிஸ்ட வச்சு சொல்லலாம்ல. உடனே யோகி வந்து இல்லை அது புனிதமான நீர், குடிப்பதற்கு உகந்தமான நீர்னா என்ன, குடிச்சு காமி 2 டம்ளர். இப்பயே அங்க போய் குளிச்சுட்டு வந்தவங்க எல்லாருக்கும் லங்கு பிரச்சனை வருதுன்னு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. வெள்ளக்காரன் எழுதி வச்ச அவ்வளவு இதுலயும் ஒவ்வொரு முறை கும்பமேளா நடந்தப்பையும் கும்பலா செத்துருக்காங்க இந்தியர்கள். இதுதான் கும்பமேளாவுடைய வரலாறு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மொத்தமா அழுகி போயிருக்கு அந்த தண்ணி. நீங்கெல்லாம் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கலாமா? இது வந்து அதாவது நேற்று நான் ஒரு பேட்டியில சொன்னதான் இங்கேயும் சொல்றேன். ஆமா, நான் போக வேண்டிய தூரம் இருக்கு, முன்னேற வேண்டிய தூரம் இருக்கு, எவ்வளவோ நான் வளர வேண்டியது இருக்கு, எவ்வளவோ எங்க மாநிலம் இன்னும் முன்னேற வேண்டியது இருக்கு. ஆனா அதை எங்கேயோ வந்துகிட்டு இருக்கிற நீ வந்து எனக்கு சொல்லி கொடுத்து வளர்ற நிலைமையில நாங்க இல்லைங்கிறது தான் ஒரு சாமானியனின் கருத்தாக இருக்கு. இதுக்கு வந்து திமுக இன்னொரு மொழி கத்துக்க நீங்க விரும்புறீங்கல்ல? அது ஏன் இஷ்டம்.
ஏன் இஷ்டம் அது. இல்ல அந்த வாய்ப்பு ஒரு அரசு நான் பள்ளியில swimming படிக்கிற கத்துக்கணும். குழந்தைக்கே எதுக்கு? ஏற்படுத்த மாட்டீங்க. எதுக்கு அது எசென்சியலா நீடா அது? அது ஒரு தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர் படிக்கிறாங்க. சொல்லி கொடுக்கலையா? தமிழ்நாடு அரசு பள்ளியில இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலையா? தனியார் பள்ளியில ஷூட்டிங் சொல்லி கொடுக்குறான், அம்பு ஒரு சொல்லி கொடுக்குறான், ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்குறான். தனியார் பள்ளியில எல்லாத்துக்கும் காசு போட்டு என்னத்தை வேணா சொல்லி கொடுப்பான். அது 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 காசு இருக்கிறவன் அந்த வணிகத்துல என்னத்தை வேணா பண்ணிட்டு போறான். அதெல்லாம் நீ அரசு பள்ளிக்கு கொண்டு வான்றது எவ்வளவு பெரிய மடத்தனம். அரசு பள்ளியில எது தேவை? இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம் இருக்கு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தானே பண்றாங்க. அரசு கல்லூரிகளுக்கு தானே எல்லா கல்லூரி எல்லா மாணவர்களும் பயன்படுறது தானே இலவசமா பண்ணுது. வெளியே இருக்கிற ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவனுக்கு காசை அரசு கொடுத்துட்டு அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணுது. அதுலயும் கூட அவங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசுன்னு கேட்க மாட்டாங்களா? நாங்க அப்படி சொல்லல. அரசுடைய காசு தானே. நாங்க அப்படி சொல்லல. அதான் நீ அந்த மாதிரி செய்ய. உன் அப்பா வீட்டு காசுல பைத்தான் சொல்லி கொடு, எங்களுக்கு தேவையானது சொல்லி கொடு, நான் முதல்வனுக்கு காசு கொடு. எங்களுக்கு ஸ்கில் செட் தேவைன்னா தமிழ்நாடு அரசு அழகா நான் முதல்வன் ஒரு திட்டம் போட்டு என்ன ஸ்கில் மாணவர்களுக்கு என்ன திறன் தேவையோ சொல்லி கொடுக்குதுல்ல. நான் ஹிந்தி படி எது படினா அதனால என்ன? உன்ன மாதிரி நானும் போய் கும்பமேளால முங்கிட்டு ட்ரெயின்ல சண்டை போடுறதுக்கா என் பிள்ளைங்களும் பேரம்பேத்திங்களும் போய்? மறுபடியும் சொல்றேன், ஹிந்தி படிங்கன்னு சொல்லல. ஏங்க அது ஃப்ராடுங்க. என்னங்க நீங்க திருப்பி திருப்பி அதே சொல்றீங்க. ஹிந்தி வாத்தியார் மட்டும்தாங்க இவங்கிட்ட இருக்காங்க. இவங்க கடையில ஹிந்தி வாத்தியார் மட்டும்தான் இருக்காங்க. வேற எதுக்குமே இவங்கிட்ட வாத்தியார் கிடையாது. வேற எந்த லாங்குவேஜ் இவங்க மேக்ஸ் வாத்தியாரும் ஹிந்தி தான் பேசுவான். இவங்களுக்கு ஹிந்தியை தவிர எதுவுமே தெரியாது. நீங்க என்ன இவங்களை நம்பிட்டு இருக்கீங்க? மலையாள வாத்தியார் வச்சிருவானவே. தமிழ்நாட்டில் தமிழ் வாத்தியாரே வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஹிந்தியில சுமத்ராமன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஃப்ராடு இவங்க. தமிழ்நாட்டுல காவி கொடி பறக்கும், சட்டமன்றத்துல மோடி வந்து செங்கோல் வச்சிருவாருலாம் தமிழிசை சொல்லியிருக்காங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இந்த அண்ணாமலைக்கு பதில் சொல்றதே ஒரு இது. எனக்கு தமிழிசை உண்மையிலேயே தமிழிசை பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அங்க மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ஏன் வருதுன்னா, யாராவது வாழ்க்கையில இப்படி ஒரு தவறான டிசிஷன் எடுப்பாங்களா? அவங்களுக்கு அழகா ஒரு கவர்னர் பதவி கொடுத்தாங்க, அவங்க தான் திருப்பி கூப்பிடுறாங்க. பலியாடு மாதிரி வெட்டுறதுக்கு கூப்பிடுறாங்க. வந்து எலெக்ஷன்ல நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்ப எதுவுமே கிடையாது. எந்த கவர்னர் பதவினால ரவி இங்க உட்கார்ந்துருக்காருல்ல, நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறாருல, அந்த இது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இப்படி தன் வாழ்க்கையிலேயே சரியான டிசிஷன் எடுக்க முடியாத தமிழிசை இங்க உட்கார்ந்துக்கிட்டு பேசுறது ரொம்ப எங்க வீட்டுல ஏதோ வழி தவறி போன ஒரு பெரியம்மா மாதிரி தான் எனக்கு தெரியுதே தவிர அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்பல. அவங்க படுக்க கட்டிட்டே இருப்பாங்க. ஒன்றும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். பாஜகவிற்கு தலைவராக தமிழிசை இருந்தபோது பாஜக கேலி செய்யப்பட்டது. சரியா? பயங்கர கேலி கிண்டலுக்கு செய்யப்பட்டது. இந்த தாமரை மலரும் சொல்றதெல்லாம் கேலி செய்யப்பட்டது. அண்ணாமலை வந்ததற்கு பிறகு அருவருப்பாக பார்க்கப்படுகிறது. கேலி, அருவருப்பு, அசிங்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேறுபாடை தான், இந்த வளர்ச்சியை தான் தமிழிசைக்கு பிறகு அண்ணாமலை இந்த தமிழக பாஜகவிற்கு கொடுத்திருக்கிறாருங்கிறதுல மாற்றம் இல்ல. பாஜக இங்க வளரவே இல்லைன்னு சொல்றீங்களா? வளரல, இன்னும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. நீங்க அங்க உட்கார்ந்துட்டு ஒருத்தன் எங்க தமிழ்நாடு என்பது பாஜக வளராம இருக்கலாம், ஆனா அந்த கருத்து மனப்பான்மையை அவங்க விதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட இதுல எக்ஸ்ட்ரீமிஸ்டா போயிட்டே இருக்காங்க. நீங்க அவன் ஒரு இந்துத்துவவாதியா ஒருத்தர் இருக்கானா, அவன் எக்ஸ்ட்ரீமிஸ்டா போயிட்டு இருக்கான். அவன் தீவிரமா பைத்தியம் மாதிரி போயிட்டு இருக்கானே தவிர புது ஆட்களை இவங்க கன்வெர்ட் பண்ணவே இல்லை. எப்படி நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும்? தமிழ்நாட்டுக்கு நீ நிதி கொடுக்காமல் நீ இதை செஞ்சாதான் நான் நிதி கொடுப்பேன்னு ஒரு அமைச்சர், ஒரு ஒன்றிய அமைச்சர் சொன்னா எந்த தமிழன் பாஜக சப்போர்ட் பண்ணுவான்? ஏற்கனவே இருக்கிற பைத்தியம் வேணா பாத்தியா நாங்க மாசுன்னு சொல்லும். ஏன் சப்போர்ட் பண்ணுவான்? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை திமிர் பிடிச்ச தனமா இது என்ன ஏடிஎம் நீ கேட்கறப்பெல்லாம் கொடுக்குறன்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் சொன்னாரு. இந்த இயற்கை பேரிடருக்கு காசு விடுவிச்சிருக்காங்க, கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் விடுவிக்கல. இது என்ன அயோக்கியத்தனம் இல்லையா? வயநாட்டுல எவ்வளவு பெரிய பேரிடர் வந்துச்சு, அதுக்கே நீ காசு கொடுக்கணும், எவன் சேருவான்? அப்ப இதை எப்படி நீங்க இது ஒரு அதாவது இவங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டில் பாஜகவே வளர்க்கணும்னே தெரியல. அதே மாதிரி இந்த மெத்தேடு வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்யாது. இந்த பாஜக என்கிற விஷச்செடி இந்த தமிழ் மண்ணில் இயற்கையாவே வளராதுங்கிறதான் உண்மை. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு முக்கியம்.